உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் புனித நீராட சென்ற 30 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். கும்பமேளாவில் பக்தர்களை விட்டுவிட்டு விஐபிக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூல் என ஆட்டோ சங்கங்கள் அறிவித்த நிலையில் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த காரை துரத்தி சென்று தொல்லை கொடுத்த இளைஞர்கள். தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. காரில் துரத்தி வந்தவர்கள் குறித்து புகார் அளித்த பெண்ணின் பெயர் விவரங்களை வெளியிட்ட காவல்துறைக்கு இபிஎஸ் கண்டனம். பெண்கள் தைரியமாக வந்து புகார் கொடுக்க கூடாது என்பதுதான் அரசின் கொள்கை முடிவா என கேள்வி. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க கர்நாடக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. 6 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் வருமாறு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ கொலை செய்த வழக்கில் குற்றவாளி வினோத்துக்கு தூக்கு தண்டனை. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் கோயம்புத்தூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தவேகாவில் 2வது கட்டமாக மேலும் 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் சூளுரை. இலங்கை சென்றபோது துப்பாக்கியை பயன்படுத்துவது குறித்து விடுதலை புலிகள் கற்றுக் கொடுத்தார்கள். சூசையுடன் படகில் சென்ற அனுபவத்தை சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். திராவிட மாடல் பழுதான கார் போன்றது என ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையில் சீமான் விமர்சனம். திமுகவில் இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையும் காலம் வரும் என்றும் பேச்சு. யமுனை நதியின் நீரை குடித்த ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி. விஷம் கலக்கப்பட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் தண்ணீர் தூய்மையாகவே இருப்பதாக பதிலடி. வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம். ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எச்சரிக்கை. பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் மனித மலம் வீசப்பட்டதால் பரபரப்பு. குற்ற செயலில் ஈடுபட்டது வெளியில் இருந்து வந்த நபர்களா அல்லது பள்ளி மாணவர்களா என காவல்துறை விசாரணை. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமடைந்தனர். பல முன்னேற்பாடுகளை தாண்டி விபத்து ஏற்பட்டது எப்படி பார்க்கலாம். இந்த இடம்தான் பல பக்தர்களை பலிகொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள புனித தலமான பிரயாக்ராஜின் சங்கம் நோஸ் பகுதி. அலகாபாத்தாக இருந்து பிரயாக்ராஜாக மாறிய இந்த பண்டைய நகரத்தில்தான் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமும் அமைந்துள்ளது. இங்கு நீராடினால் பாவங்கள் அகன்று புண்ணியம் கிட்டும் என கருதப்படுகிறது.
இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளாவின் போது திரிவேணி சங்கமத்தில் நீராட கோடிக்கணக்கான மக்கள் குவிவது வழக்கம். கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் உலகின் மிக பெரும் ஆன்மீகம் சார் நிகழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் நாள்தோறும் 1 கோடிக்கும் அதிகமானோர் குவிந்து சங்கமத்தில் நீராடி வருகின்றனர். நேற்று வரை 17 நாளில் 25 கோடிக்கும் அதிகமானோர் நீராடி உள்ளனர். இந்த நிலையில்தான் அமிர்த ஸ்நான் எனப்படும் புனித நாள் புதன்கிழமை வந்தது. அதாவது அன்றைய நாளில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீரானது அமிர்தமாக மாறிவிடும் என்பது ஐதீகம். இது போதாதென மிக புனித நாளாக கருதப்படும் மௌனி அமாவாசையும் வந்தது. மௌனி அமாவாசை நாளில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமிர்த ஸ்நான் மற்றும் மௌனி அமாவாசை என 2 புனித நாட்களும் ஒரு சேர வந்ததால் நீராட 5 கோடிக்கும் அதிகமானோர் பிரயாக்ராஜில் செவ்வாய்க்கிழமை முதலே குவிந்தனர். நள்ளிரவு 12 மணி தாண்டி புதன்கிழமை பிறந்ததும் இரவு 2:30 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்பதால் அதற்குள் குளித்துவிட வேண்டும் என கருதி லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தை நோக்கி சாறை சாறையாக அணிவகுத்தனர். பிரயாக்ராஜின் நதிக்கரைகளில் பல இடங்களில் நீராட முடியும் என்றாலும் சங்கமத்தின் மூக்கு பகுதி எனப்படும் 3 புனித நதிகளும் சரியாக சங்கமிக்கும் சங்கம் நோஸில் நீராடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. முக்கோணமாக அமைந்துள்ள இப்பகுதியில் நள்ளிரவு 1 மணி அளவில் பல லட்சம் பேர் குவிய தொடங்கினர். அவர்கள் வரிசையில் செல்ல தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே சமயத்தில் செல்ல முற்பட சில இடங்களில் நெரிசல் ஏற்பட்டு தடுப்பு வேலி நகர்ந்தது. அப்போது சங்கமத்தில் பக்தர்கள் மொத்தமாக விழுந்தனர். இந்த தள்ளுமுள்ளுவில் பலர் கரைகளில் தடுக்கி விழுந்தனர். இதற்கு அங்கே அதிக அளவில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத இரும்பு குப்பை தொட்டிகளும் காரணமாக கூறப்படுகிறது. நெரிசலில் தடுக்கி விழுந்தவர்களை மிதித்தபடி புண்ணியம் தேட சங்கமத்திற்கு நூற்றுக்கணக்கானோர் ஓட அவர்கள் கால்களில் சிக்கி பலரது விலா எலும்புகளும் நெஞ்சு எலும்புகளும் தொடை எலும்புகளும் நொறுங்கின. இந்த கலைவரத்தில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். நெரிசல் ஏற்பட்ட சங்கமத்தின் மூக்கு பகுதியில் ஒரே நேரத்தில் 50,000 பேர் நீராட முடியும் என்றிருந்ததை மேலும் அகலமாக்கி 2 லட்சம் பேர் நீராட உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதையும் மீறி இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கு நீராட திட்டமிட்டிருந்த நாகர்கள் உள்ளிட்ட 3 பிரிவுகளைச் சேர்ந்த அகாராக்கள் தற்காலிகமாக கைவிட்டனர். ஆளுநர் பதவிக்கு நடத்தை விதிகளை உருவாக்குவதுடன் கோப்புகளில் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விவாதிக்க திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலோ தமிழ்நாட்டு மக்களின் நலனிலோ அரசியல் சட்டத்தின் மீதோ துளிகூட நம்பிக்கை இல்லாமல் ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. அரசின் கொள்கை முடிவுகளை நிறைவேற்ற முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து துணை நிற்க வேண்டியது மட்டுமன்றி அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற அரசியல் நிர்ணய சபையின் எதிர்பார்ப்பை ஆளுநர் ரவியின் நியமனம் தவிடுபொடியாக்கியதை மிகவும் வேதனையுடன் பதிவு செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற நன்னடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் கோப்புகள் மற்றும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு கையெழுத்திட ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் துணையுடன் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வைத்த முதலமைச்சருக்கும் இதற்கு துணை நின்ற மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 5370 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு அறிமுகமானது என உலகுக்கு அறிவித்த திராவிட மாடல் அரசின் சாதனையை மத்திய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டுமென எம்பிக்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதே நேரம் தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சியை மத்திய அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை வேதனையுடன் பதிவு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கி பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற கோரி திமுக மாணவரணி சார்பில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் திமுக எம்பிக்கள் டெல்லியில் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகள் அளித்த 44 திருத்தங்களையும் ஏற்காமல் டெல்லி தேர்தலை மனதில் வைத்து அவசரமாக நிறைவேற்ற பாஜக அரசு துடிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் போது திமுக சார்பில் தீவிரமாக எதிர்த்து வாக்களிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு என்ற பெயரே இல்லாமல் மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி, பேரிடர் நிதி உள்ளிட்டவற்றை ஒதுக்கீடு செய்யவும், தமிழ்நாட்டிற்கு என்று முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்கள் அளிக்கவும் மத்திய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.